வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல, அங்கேருந்து ஃபால் ஆனது தான். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு எதிர்பார்த்தோம், அதையும் ஃபால் தான் ஆனிச்சு. இந்த இடத்துல பிரேக் ஆனிச்சு. அது அப்போயே மார்க்கெட் வந்து டவுனுக்கான இண்டிகேட் இந்த இடத்துல நம்ம சொன்னபடி அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வர வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு, நம்ம எதிர்பார்த்த தேர்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் டவுன் கொடுத்துருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா சொல்லியிருந்தோம்னா இந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அதாவது 24,750 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 24,099 அப்படி 24,100 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே கேண்டில் செட்டப்படி இந்த இடம் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 24,567 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,741, அடுத்து 24,882. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,311, அடுத்து 24,204, அடுத்து 24,099. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு கூட வரது வாய்ப்பு இருக்கும். 200 to 99 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்சைடு மார்க்கெட் போகணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,740 மேலே இருக்கும் பட்சம் தான் மார்க்கெட். இன்னும் சொல்ல போனால் 24,800 இந்த இதுக்கு இன்றைக்கோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. இதுக்கிடையில் மார்க்கெட் வந்து ஒன்றும் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே விழுக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,741 இதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டியோட சார்ட்டு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 50,369 அப்படிங்கிறது வந்து டபுள் பாட்டமாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணல. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரமாக சொல்லிட்டு தான் இருக்கோம், நிஃப்டி வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அதேபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பெரிய வீக்கான க்ளோசிங் இருக்குல்ல. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோ இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் லோ அதாவது 50,040 51,000 பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 50,369 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 51,679 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,000, அதுக்கடுத்து 52,257. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,000, 50,732, 50,323. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் 50,730 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் தான் அடுத்து பார்த்திங்கன்னா 50,300 வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடங்கிறது இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதே சமயத்தில் புல்லிஸ் இப்போ எதிர்பார்க்கலாம்னா 52,257 பிரேக் பண்ணால் மட்டும் இன்றைக்கி பண்ணால் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வாய்ப்பு ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு போகிறதுல வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை இந்த 51,679க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் 52,000 ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப்
ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாயிண்ட் ஆஃபில் 52,000 தாண்டறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த ரேஞ்சில் செல்லிங் வரதான் வாய்ப்பு. இந்த மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் என்ன தான் ஏறினாலும் ஏறின ஸ்பீடுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை போல் செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.